கடல் தாண்டிய மருத்துவ கல்வியை வழங்கிக் கொண்டிருக்கிற லிம்ரா எஜுகேஷனல் கன்சல்டன்சி தற்போது இந்தியாவிலேயே முதன்முறையாக மருத்துவ திறனறிதல் தேர்வை நடத்த இருக்கிறது. பாரத் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து மருத்துவம் படிக்க வேண்டும் என்கிற கனவுகளோடு கைகுலுக்கிக் கொண்டிருக்கிற மாணவ மாணவிகள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள உதவும் லிம்ரா மெடிக்கல் டேலண்ட் டெஸ்ட் பற்றிய செய்திகளை இன்றைய கல்விச்சுடும் நிகழ்ச்சியில் வாதிக்கலாம். இந்த சிறப்பு மிக்க இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாரத் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் முனைவர் பொன்னவைகோ அவர்களும் மற்றும் லிம்ரா எஜுகேஷனல் கன்சல்டன்சியினுடைய இயக்குநர் திரு முகமது கனி அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், அதாவது இதற்கு முன்னால லிம்ராவை பத்தி நம்ம பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறோம். அதாவது கடல் தாண்டி போய் படிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் பற்றி நிறைய சொல்லியிருக்கிறீங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்னா என்ன, அதை பத்தி நீங்க விரிவா சொல்லுங்க. ஓகே, இந்த மெடிக்கல் டேலண்ட் டெஸ்ட் எதுக்கான கொண்டு வரணும்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +2 எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் குறிப்பா பயாலஜி பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மெடிக்கல் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு பெரிய ஒரு ஆசையோட இருக்காங்க. பட் இந்த எம்பிபிஎஸ்க்கு அவங்க எவ்வளவு தூரம் தகுதியானவங்களா இருக்காங்க. ஏன்னா +2 மார்க்ஸை வச்சு மாத்திரம் மெடிசன் போக முடியாது. இந்த டெஸ்ட் எழுதுற மூலமா அவங்களுக்கு மருத்துவத்துல எவ்வளவு ஆர்வம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். குறிப்பா இந்த டெஸ்ட் எப்படி நாங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோம் பாத்தீங்கன்னா இந்த +2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, லைக் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டெஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஒரு 2 மணி நேரம் இந்த டெஸ்ட் நடக்கும். ஒரு 120 கொஸ்டின்ஸ் இந்த டெஸ்ட்ல கேட்போம். எக்ஸ்பர்ட் அந்தந்த ஃபீல்டில் குறிப்பாக பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஜிகே, இது இல்லாமல் பேசிக் அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, இதுல இருந்து தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நாங்கள் கேட்குறோம். இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மே மாதம் 3ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுறோம். குறிப்பாக லிம்ராவும் பாரத் யூனிவர்சிட்டி சேர்ந்து தான் இந்த டெஸ்ட் நடத்துகிறாங்க. ஓகே. ஸோ இந்த டெஸ்ட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ திறன் ஒரு மாணவருக்கு எவ்வளவு இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதை வச்சுட்டு அதை அடிப்படையாக அவங்க ஒரு ஃபேமிலி இதை டிசைட் பண்ண முடியும், தன்னோட பிள்ளைய மருத்துவத்தில் படிக்க வைக்கலாமா அப்படின்ட்டு. கண்டிப்பா சார், நீங்க சொல்லுங்க. இந்த கல்வித்துறையில உங்களுக்கு அளப்பரிய ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு முத்து அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க இந்த லிம்ராவினுடைய இந்த மெடிக்கல் டேலண்ட் டெஸ்ட் மாணவர்களுக்கு எந்த அளவு உதவுற வகையில் இருக்கும், உங்களுடைய கருத்து என்ன பற்றி நீங்க சொல்லுங்க. அதாவதுங்க, குழந்தைகள் பிறந்தது முதல் ஏதோ ஒரு கல்வித்துறையில் ஏதோ ஒரு படிப்பில் போக வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கிறார்கள். அவருடைய ஆர்வம் எப்படி வருதுன்னா சுற்றுப்புறச் சூழல், மாமா, மைத்துனர், மாணவர்கள், நண்பர்கள், அவர்கள் எந்த படிப்பை விரும்புகிறார்களோ அதை சார்ந்து சரி நான் மருத்துவர் ஆகணும், பொறியாளன் ஆகணும், ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும், இப்படி அதாவது தன்னுடைய அடிப்படை தகுதியை பற்றி கவலைப்படாமல் கேள்வி பற்றி படிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது மாணவர்கள், குழந்தைகள் தானே முடிவு செய்யக்கூடியது. அடுத்து பெற்றோர்களுடைய ஆசை பேராசை. பெற்றோர்கள் எல்லாருமே குழந்தை டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு குழந்தையினுடைய ஆர்வத்தையும் அவருடைய தகுதியையும் கணக்கிடாமல் முடிவு பண்றாங்க. ஆனால் பிறவியில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தகுதி உண்டு. அதாவது அவருடைய பாரம்பரியம், பெற்றோருடைய பின்புலம் எல்லாத்தையும் வைத்து அவர்களுக்கென்று ஒரு தனி தகுதி உள்ளுக்குள் இருக்கிறது. அந்த தகுதி எந்த படிப்பு அவர்கள் படிக்க வேண்டும் என்று அவங்களுக்கு தெரியல. அதை தெரியாமல் பெற்றோர்கள் அவளை கட்டாயப்படுத்தி அவர்களுக்கு என்ன விருப்பமோ அந்த படிப்பில் சேர்க்கிறாங்க. என்னுடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 25 ஆண்டுகள் கல்வித்துறையில் இருக்கேன். அதற்கு முன்பு ஒரு 20 ஆண்டுகள் வெளியில் இருந்தேன். நிறைய மாணவர்கள் பெற்றோருடைய வற்புறுத்தலால் சில பாடத்திட்டங்களை எடுத்து அதை படிக்க முடியாமல் பாதியில் விட்டு சென்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மருத்துவத்திலேயே நான் இருந்த வரையில் இதற்கு முன்னிருந்த பல்கலைக்கழகத்தில் பணி செய்த பொழுது அங்கு பெற்றோருடைய கட்டாயத்தால் மருத்துவத்தில் சேர்ந்து படித்த மாணவர்கள் படிக்க முடியாமல் 5 ஆண்டில் முடிக்க வேண்டிய படிப்பை 6 ஆண்டு 7 ஆண்டு எடுத்துக்கொள்ளும் நிலை உருவாகியிருக்கிறது. ஸோ இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் அவர்கள் சேர்வதற்கு முன்பாகவே அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு சேர்ந்தால் அது அவர்களுக்கு பயனளிக்கும். அந்த காலகட்டத்தில் தான் ஐயா முகமது கனி அவர்கள் என்னை சந்தித்தார்கள். இந்த மாதிரி மெடிக்கல் திறனறி தேர்வு ஒன்று நடத்துகிறோம் என்று சொன்னார்கள். அத்தோடு இல்லாமல் அவர் பிற்காலத்தில் பிற பொறியியல் படிக்கின்ற தகுதி இருக்கிறதா, இப்படி வெவ்வேறு இதெல்லாம் நடத்துவதற்காக இருக்கின்றார்கள். தொடக்கத்தில் இப்பொழுது மருத்துவத்திற்கு வந்திருக்கின்றார்கள். எனவே இது ஒரு அருமையான சேவை. என்னென்ன இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சி சொல்றேன். இன்றைக்கு முகமது சதக் கல்லூரியில் ஆண்டு விழா. அங்கே போனால் ஒரு மாணவி அவ ஒரு விருது வாங்குகிறாள். கொடுக்கும்பொழுது அவர் என்று சொன்னா, ஐயா நான் SRM பல்கலைக்கழகத்தில் உங்கள் மாணவி. ஏமா இங்கே இருக்கிறேன்.
அங்க வந்து என்ன ஈஸியில் எங்க அப்பா அம்மா சேர்த்து விட்டுட்டாங்க, எனக்கு அது பிடிக்கல, 2 ஆண்டு படிச்சு என்னால் தொடர முடியல, அதை விட்டுட்டு இங்க வந்து பிஎஸ்சி பயோடெக்னாலஜி சேர்ந்திருக்கேன்னு சொன்னா இது யாருடைய தவறு? அவளுக்கு இருக்கின்ற ஆர்வத்தை பெற்றோர்கள் தெரியாமல் செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் அவர்கள் உயர்கல்விக்கு செல்வதற்கு முன்பாக அவர்கள் எதற்கு தகுதியானவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு சேர்ந்தால் அவர்களுக்கு கால விரயம் இருக்காது, படிப்பிலும் ஆர்வம் இருக்கும், நன்றாக படித்து வாழ்க்கையில் அவர்கள் எதை அடைய வேண்டும் என்கின்றார்களோ அதை அடைவார்கள். கண்டிப்பா ரொம்ப தெளிவாகவே வந்து சொன்னீங்க. ஆசை அப்படிங்கிறது இருந்தா மட்டும் போதாது, அவங்களும் சுய பரிசோதனை பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட் மூலம் அப்பா அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும், நல்ல மார்க் எடுத்தா அப்படிங்கிறதா. நீங்க சொல்லுங்க சார், இந்த மெடிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிற மெடிக்கல் டெஸ்ட்ங்கிறது யாரெல்லாம் எழுதலாம்? +2 மாணவர்கள், குறிப்பா இந்த வருஷம் இப்ப +2 எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இந்த மாணவர்கள் தான் இந்த டெஸ்ட் நடத்துறோம். அதுவும் வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த பேசிக் சப்ஜெக்ட்ல வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த டெஸ்ட் எழுதுறோம். இந்த டெஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் 16 சென்டர்கள் நடத்துறோம். மே மாசம் 3ஆம் தேதி மதியம் 2:30 மணிக்கு தான். தமிழ்நாட்டில் 16 சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சென்டர்ஸ்? சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, பாண்டிச்சேரி, கும்பகோணம், வெள்ளூர், சேலம், திருநெல்வேலி, நாகர்கோவில். ஸோ எல்லா இடத்துலையும் அட் டைம்ல இந்த டெஸ்ட் வந்து நடக்கிறோம். இந்த டெஸ்டோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணணும், இல்லை ஆன்லைன் அப்ளை பண்ணலாம். எங்களோட சைட் இருக்கு www.limratalentTest.com. அந்த சைட்ல வந்து அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்லாம். அது மட்டும் இல்லாமல் அந்த சைட்ல ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரும் போட்டிருக்கோம். எப்படி சாம்பிள் ஒரு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டா இருக்குன்னு சொல்லி ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது 120 கொஸ்டின்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ல வந்து கேட்கறது எல்லாமே MCQ டைப் தான் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், OMR ஷீட்ஸ் தான் நாங்கள் கொடுக்கறது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆன்சர்ஸ் வந்து அவங்க எழுதிருக்கு, ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆன்சர் இருக்கும். கம்ப்யூட்டரைஸ்ல திருத்தறதுனால ரிசல்ட்டுமே வந்து 10 ஒர்க்கிங் டேஸ்ல நாங்கள் கொடுத்துருவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தா, மாணவர் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் வித்தின் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் அந்த ஆன்சர் ஷீட்ஸே வந்துட்டு நான் வந்து எங்களோட வெப்சைட்ல போடுறோம். ஸோ மாணவர் கையில கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு அவரே வந்து தன்னோட திறன் எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு வித்தின் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் எங்களோட சைட்ல வந்து லாகின் பண்ணாருன்னா அந்த ஆன்சர் ஷீட்ல வந்து அவர் மேட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து அந்த வெப்சைட்ல கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டா. அது இல்லாம பாஸ் ஆகிற எல்லாம் 50% மேல ஸ்கோர் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வந்து லிம்ராவும் பாரத் யூனிவர்சிட்டி சேர்ந்து வந்து மாணவர்களுக்கு வழங்குறோம். கண்டிப்பாக நீங்க சொல்றத பார்த்தா ஒரு மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதின ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அந்த அனுபவம் கிடைக்கும் நினைக்கிறேன். சார் நீங்க சொல்லுங்க, எவ்வளவோ கன்சல்டன்சி வந்து இருக்கு, லிம்ராவோட நீங்க இந்த பணியை சேர்ந்து செய்யறதுக்கு என்ன காரணம்? அவங்களுடைய ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருச்சு, அதை பத்தி நீங்க சொல்லுங்க சார். அதாவது லிம்ரா கன்சல்டன்ஸ் அவங்க வந்து உலகில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை சேர்ப்பதற்காக அவர்கள் துணை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு அனுபவம் அவங்களுக்கு நிறைய இருக்கு. அந்த அனுபவத்தை வைத்து அதை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் இந்த தேர்வை மாணவர்களுக்கு வைக்கின்ற பொழுது பாரத் பல்கலைக்கழகம் ஏன் அவர்களோடு இணைந்து செய்ய வேண்டும் என்று எண்ணியது என்றால், நான் முன்பே குறிப்பிட்டது போல மாணவர்கள் எங்கள் பல்கலைக்கழகத்திலோ பிற பல்கலைக்கழகத்தில் சேருவதற்கு முன்பு அவருடைய தகுதியை சரியாக தெரிந்து கொண்டு சேர்ந்தால் எங்களுக்கும் தொல்லை இல்லை, அவங்களுக்கும் தொல்லை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சேவையை அவர்கள் செய்ய வருகின்ற பொழுது இது பல்கலைக்கழகம் நாங்களே எதிர்பார்த்த ஒரு நிகழ்ச்சி. அது எதிர்பாராம அவர்கள் வந்து சேர்ந்த பொழுது நாம் ஏன் ஒருவர்கள் இணையக்கூடாது? அத்துடன் பார்த்தீங்கன்னால் இப்போது நாங்கள் லிம்ரா எஜுகேஷன் செய்கின்ற பொழுது எங்களுடைய பல்கலைக்கழகத்தை பற்றியும் மாணவர்கள் தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பு. இப்போ எங்களுடைய பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா இது ஒரு மல்டி டிசிப்ளின் பல்கலைக்கழகம். அதாவது பல்வேறு துறைகளில் மருத்துவம், பொறியியல், மேலாண்மை பல்வேறு துறைகளில் இருக்கிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் இந்தியாவிலிருந்தும் பல்வேறு நாடுகளிலிருந்து சேர்கின்றார்கள். அப்படி வந்து சேருகின்ற மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுகின்ற பொழுது பாரத் பல்கலைக்கழகம் இணைந்து சான்றிதழ் வழங்குகின்ற பொழுது அவர்களுக்கு பாரத் பல்கலைக்கழகம் என்று ஒன்று இருக்கின்றது, அங்கே என்னென்ன பாடத்திட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன, எனவே அங்கே சேர்ந்து படிக்கலாம் என்று எங்களுடைய பல்கலைக்கழக பற்றிய செய்தி அவர்களுக்கு போய் சேரும். அது எங்களுடைய ஒரு சுயநலம். சுயநலத்திலையும் ஒரு பொதுநலம் அப்படிங்கிறத ஐயா சொன்ன மாதிரி நாங்க வந்து லிம்ரா எஜுகேஷன் கன்சல்ட் பாரத்தோட சேர்ந்து இந்த டெஸ்ட் நடத்துறது ஒரு பெருமையா நினைக்கிறோம். எனக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா ஒரு டாப் 5 யூனிவர்சிட்டியில இருக்கு பாரத் யூனிவர்சிட்டி. அதுல வந்து சேர்ந்து நாங்க வழங்கல எங்களுக்கு ஒரு பெரிய பெருமையா இருக்கு. ஒரு யூனிவர்சிட்டி சேர்ந்து இன்னொரு பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் இதனால பயனடைவாங்க. குறிப்பா ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய நிகழ்ச்சி சொல்லிருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தா கிட்டத்தட்ட 4 லட்சம் மாணவர்கள் வந்து பயாலஜி பேக்ரவுண்ட் இருக்காங்க, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 4 லட்சம் பேரோட ஒரே கனவு என்னன்னு கேட்டால் மருத்துவம் தான் கனவுன்றது. ரெண்டாவது அவங்களோட அடுத்த முக்கியமான விஷயம் என்ன பார்த்தா இங்க தமிழ்நாட்டில் வந்து குறைவான சீட்ஸ் தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ அப்படின்றப்ப வந்து
அந்த பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ரெண்டு வகையில வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பாக்குறாங்க. ஒன்னு வந்து மார்க்கோட அடிப்படையில, இன்னொன்று அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல கேபிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அடிப்படையில். இது ரெண்டுமே பிரிச்சு பார்க்கல. அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு என்ன பேசிக்கா வந்து பார்த்தா எவ்வளவு தூரம் வந்து அதுக்கு வந்து அவங்க ஸ்கில்டா இருக்காங்க. குறிப்பா இந்த டெஸ்ட் நடக்கிற கூட நான் வந்து எனக்கு எதை வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வத்தை கொடுத்துச்சுன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வந்து அட்மிஷன்ஸ் மெடிக்கலுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அட்மிஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 months 6 monthsக்கு அப்புறம் அவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் உட்காந்து பேச இல்லை. அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களோட அகாடமிக் 12th மார்க்ஸ் பார்த்தேன், 197 கட் ஆஃப் இருக்கு, 198 கட் ஆஃப் இருக்கு. பட் இந்த லாஸ்ட் 6 monthsல வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மெடிசன்ல ரொம்ப புவரா இருக்கு அப்படிங்கிற அடப்போங்க சார். நான் வந்து +1லேயே வந்து +2 சிலபஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மக்கப் பண்ணி படிச்சனால எனக்கு வந்து அது வந்து கம்ப்ளீட்டா வந்து யூஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ மெடிசன் ஒரு சப்ஜெக்ட் உள்ள வரையில நான் ஃபுல்லா வந்து இதை கான்சென்ட்ரேட் பண்ணி இண்டிவிஜுவலா நான் படிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ ஐ ஹேவ் டு புட் லாட் ஆஃப் எஃபர்ட் ஆன் திஸ். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கணக்கு மைண்ட்ல வச்சுதான் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து கொண்டுட்டு வந்தா என்ன, இந்த டெஸ்ட் மூலமா வந்து மாணவர் வந்து தன்னை வந்து பரிசோதிக்க முடியும். மருத்துவத்தில் எவ்வளவு தூரம் ஆர்வம் இருக்கு, ஏன்னா நான் மருத்துவத்துக்குள்ள சப்ஜெக்ட்ஸ் தான் அடிப்படையாக கேட்கிறோம். இந்த டெஸ்டோட ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா எல்லாம் அந்தந்த ஃபீல்ட்ல இருக்க ஒரு எக்ஸ்பர்ட் தான் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணிருக்காங்க. 16 சென்டர் அட் டைம்ல வந்து நடக்குது, மே 3 இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, நுழைவு தேர்வோ எதுவுமே இல்லை, அப்சல்யூட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இப்போ இந்த ஷோ பார்த்துட்டு இருக்க அவ்வளோ வியூவர்ஸ்க்கு நாங்கள் என்ன ரெக்வஸ்ட் பண்ணலாம், இந்த டெஸ்ட் வந்துட்டு இன்கேஸ் உங்க வீட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் 12th படிக்கல, பட் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலிஸ் அந்த மாதிரிலாம் அவங்களும் சேரலாம். ஒரு ஸ்டூடெண்ட் தன்னோட விருப்பம் இல்லாம தன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் வந்து இந்த டெஸ்ட் வந்து எழுதுறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு மோட்டிவேட் பண்ண முடியும். ஸோ ஸ்கூல் பிரின்சிபல் இல்ல வந்து பயாலஜி டீச்சர்ஸ் இல்ல பிசிக்ஸ் இவங்களுமே இந்த ஷோ பார்த்துட்டு இருக்காங்களா, அவங்களுமே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த வந்து டெஸ்ட்டை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். இந்த ஸ்கிரீன்ல 2 நம்பர் வந்துட்டு இருக்கு, அதுல ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ண நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். இல்ல எங்க சைட்ல விசிட் பண்ண இதோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாங்க சைட்ல கொடுத்துருக்கோம். கண்டிப்பா சார். அதாவது வந்து மெடிக்கல் டேலண்ட் டெஸ்ட் அப்படின்னு இப்படி ஒண்ணு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? இதனுடைய நோக்கம் வந்து என்ன, இந்த டேலண்ட் டெஸ்டினுடைய நோக்கம் வந்து என்ன அப்படிங்கிறது? இல்ல பேசிக் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு வந்துட்டு இந்தியால வந்து மருத்துவர் வந்து ரொம்ப கம்மி. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்க மக்கள் தொகைக்கு ஏற்ப இன்னைக்கு 40 லட்சம் டாக்டர்ஸ் தேவை. இப்ப ஐயா சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் தான் நானும் வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். எப்படின்னா மருத்துவத்திலே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துட்டு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 2 விஷயம் பாதிப்பு. ஒன்னு வந்து அவங்க அந்த கட்டின ஃபீஸ், 2வது அந்த நேரம், இது 2மே போனதுக்கு அப்புறம் வராது. திருப்பி 3 வருஷம் 2 வருஷம் கழிச்சு திருப்பி இன்னொரு ப்ரொஃபைல தான் அவங்க போய் சேரணும். பட் இந்த டெஸ்ட் என்ன பண்ணா அது வந்து ஒரு இவாலுவேட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு 60-70% அந்த ஸ்டூடெண்ட் மார்க் செக்யூர் பண்ணல, தனக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட், பேரண்ட்ஸ்க்கு இன்னொரு நம்பிக்கை வரும், சரி நம்ம பிள்ளை வந்து நம்ம மருத்துவத்தை சேர்க்க முடியும். அதுக்கு அடிப்படையான தேர்வு தான் வந்து இது அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த தேர்வு வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா சார். சார் நீங்க சொல்லுங்க, இந்த திறன் அறிதல் தேர்வினுடைய அடிப்படையில மாணவர்கள் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில வந்து ஏதாவது ஒரு மருத்துவ கல்லூரியிலேயோ இல்ல வந்து உங்களுடைய பல்கலைக்கழகத்திலேயோ நீங்க இடம் தரத்துக்கான வாய்ப்புகள் இருந்து இருக்கிறதா, அதை பற்றி நீங்க வந்து சொல்லுங்க சார். அதாவதுங்க, இப்போ எல்லா பல்கலைக்கழகங்களிலும் மாணவர்களை சேர்க்கின்ற பொழுது அவர்கள் இப்போ அனைத்து இந்திய பார்வையில் அவங்க தனியாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிறாங்க. அது போக ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் அவர்களே தேர்வு நடத்தி தேர்வில் தான் மாணவர்களை சேர்க்கின்றார்கள். இப்போ இப்படி ஒரு லிப்ரா மெடிக்கல் டெஸ்ட் அதன் மூலமாக அவர்கள் எழுதுகின்ற பொழுது மாணவர்களுக்கு அதாவது மருத்துவர் ஆவதற்கு வேண்டிய தகுதிகள் என்னிடம் இருக்கின்றதா, ஏன்னா அவன் வினா எழுதும் போதே அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்படி அவன் எழுதி அந்த மார்க் எங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தானால், ஆனால் எந்த ஒரு பல்கலைக்கழகங்களும் இப்படி தனியார்கள் நடத்துகின்ற மதிப்பெண்களை கொண்டு சேர்ப்பது இல்லை. நாங்கள் நடத்துகின்ற தேர்வில் தான் சேர்க்கலாம். ஆனால் இப்பொழுது இப்படிப்பட்ட தேர்வில் நாங்களே கலந்து கொண்டு செய்வதால் நாங்களும் தனியாக மாணவர்களை சேர்ப்பதற்கான தனி தேர்வினை நிறுத்துவோம். ஆனால் சேர்க்கின்ற பொழுது லிம்ரா டெஸ்டில் எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கிறான், நமது டெஸ்டில் எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கிறான், ரெண்டையும் ஒத்திட்டு பார்த்து அதற்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து இதற்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து சேர்ப்பதற்கு எங்களுக்கு துணை செய்யும். கண்டிப்பா சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். நீங்க சொல்லுங்க, இந்த நேரம் வந்து தேர்வுக்கான இந்த நேரம் வந்து எவ்வளவு வந்து நீங்க வந்து கொடுக்குறீங்க, கால டியூரேஷன் வந்து பரீட்சை 2 மணி நேரம். மே 3 2015 நடக்குது, சண்டே தான். மதியம் 2லேருந்து 4:30 மணி வரைக்கும். ஸோ 2 hours தான் இந்த எக்ஸாம்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தா OMR ஷீட்ஸ் கையில் கொடுத்துருவோம். கொஸ்டின் பேப்பர்ஸுமே கம்ப்ளீட்டாக வந்து இது பண்ணிடுவோம். 120 கொஸ்டின்ஸ் கொடுத்துரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னன்னா இந்த டெஸ்ட் எழுதுற மூலமா பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் மாத்திரம் கிடைக்குது. அது மாத்திரம் இல்லாம டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு
ஒரு 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 சர்ப்ரைஸான வந்து ஒரு ப்ரைஸ்மே வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேட் பண்றது தான். ஸோ எங்களோட இன்டென்ஷன் எப்படின்னா எவ்வளவு வந்து இது சோஷியலில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெனிஃபிட் ஆகும், எவ்வளவு பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த டெஸ்ட் மூலமா வந்து தன்னோட குழந்தைங்களோட மருத்துவத்திறன் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரு நோக்கத்துல தான் வந்து இதை வந்து நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஐயா முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தா மருத்துவம் மாத்திரம் இல்லை, அடுத்து எங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் இருக்கு, லா. ஸோ இதெல்லாமே வந்து அடுத்து வந்துட்டு நாங்கள் வந்து நடத்தக்கூடிய கம்ப்ளீட் முயற்சி இப்போ ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா சார். ஒரு தேர்வுக்கு வரும்போது படிச்சுட்டு வரணும் அப்படிங்கறதையும் தாண்டி மாணவர்கள் எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி வரணும் இந்த மெடிக்கல் டேலண்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும்? இது பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின்ஸ் வந்து அவங்க ஏற்கனவே படிச்ச கொஸ்டின்ஸ் தான். இப்போ +2ல இருக்கு பாத்தீங்களா, +2 வந்து பார்த்தா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த +2 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இது இல்லாம எப்படி கொஸ்டின்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா பேசிக் அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஜென்ரல் நாலேஜ். இந்த ஜென்ரல் நாலேஜ்மே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டடாவே தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மெடிசனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கவர்மெண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கூட இருக்க மெடிசனுக்கு ஆல் இந்தியா லெவலில் நடக்குது. அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்களோ அதே மாதிரி தேர்வுக்கு இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தேர்வு வந்து அவங்க எழுதுறதுக்கு. கண்டிப்பா சார். நீங்க சொல்லுங்க, இப்படிப்பட்ட இந்த திறன் அறிதல் தேர்வுனால் நடத்துறதுனால மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பயன் கிடைச்சிட போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது இல்லையா? நீங்க பதில் சொல்லுங்க ஐயா. அதாவதுங்க ஒரு திருக்குறள், அருமையான திருக்குறள், வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் என்பது திருக்குறள். அதாவது வினைன்னா ஒரு இதில் இந்த இதில் நாம் எடுத்துக்கணும், ஒரு படிப்பு. மாணவன் இந்த தேர்வு எழுத வருகின்ற பொழுது நான் மருத்துவனாக வேண்டும், எனக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக இந்த தேர்வில் பங்கு பெறான். பங்கு பெறுகின்ற பொழுது அந்த வினாக்களை எல்லாம் பார்த்து அவனுக்கு பதில் தெரியுதா இல்லையா என்று பார்த்து, இதுல இவ்வளவு தேவையா, எனக்கு இவ்வளவுதான் தெரியுமா, இந்த படிப்புக்கு இவ்வளவு தேவைன்னு அதனால வினாக்களை பற்றி புரிஞ்சுக்கிறான். ஆனா அவனுக்கு விட எழுத தெரியல, தன் வழி குறைவா இருக்கு, மற்ற பாடத்திட்டங்களுக்கு எவ்வளவு இருக்கும், இதெல்லாம் படிப்பதற்கு வேண்டிய துணை, அதாவது சேர்க்கக்கூடிய நிதி சுமை நிதி இருக்கிறதா, இதனை கற்பிப்பதற்கு நமக்கு துணை செய்வதற்கு பெரியவர்கள் உடன் இருக்கின்றார்களா, இதில் நாம் மருத்துவத்தில் சேர்ந்தால் நம்மால் தேர்வு செய்ய, அதாவது முடித்து வெளியேற முடியுமா, அப்படி என்ற ஒரு நம்பிக்கையை இந்த தேர்வு உருவாக்குது. இந்த தேர்வு எழுதுகின்ற பொழுது அவனால வந்து முழுமையா செய்து நல்ல மதிப்பெண்ணும் எடுக்கலாம், இல்லை என்றால் நல்ல செய்ய முடியாமலும் போகலாம். ஆனால் எழுதுகின்ற பொழுது அவனுக்கு எந்த அளவுக்கு அவனுக்கு தகுதி இல்லை என்பதை அவன் உணர்ந்து கொள்கின்றான். ஆனால் தேர்வுக்கு பிறகு மருத்துவனாக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் எது எது அவனுக்கு குறைவாக தெரிந்ததோ அதை நிறைவு செய்து மருத்துவனாவதற்கு உதவி செய்யும். கண்டிப்பா சார். நீங்க சொல்லுங்க, நிறைய கன்சல்டன்சி வந்து இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு கன்சல்டன்சி வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம் வந்து நடத்திருக்காங்களா, இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ், அதாவது கடல் தாண்டி போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, மற்ற நாடுகள் இந்த மாதிரியான ஒரு தேர்வுகள் வந்து நடக்குது, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. பேசிக்கா வந்து பார்த்தா நான் வந்து என்னோட 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பிளாட்ஃபார்மே கிடைச்சது. நான் ஒரு ரிசர்ச் வந்து ஒரு 6 மாசமா ரிசர்ச் பண்ண, இந்த டெஸ்ட் வந்து நம்ம வந்து நடத்த முடியுமா ஃபர்ஸ்ட், இல்ல இந்த மாதிரி டெஸ்ட் நம்மளால கண்டக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற 2 கொஸ்டின் எனக்கு மைண்ட்ல ஓட்டிட்டு இருந்துச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தா தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிரைவேட் டெஸ்ட் இல்லை. குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் லிம்ரா வந்து தமிழ்நாட்டில் நடக்குது. பட் இது மாத்திரம் இல்லாமல் மீறி எல்லா ஸ்டேட்லையும் நடத்தணும் தான் எங்களோட அடுத்த ஒரு ஆன்லைனில் நடத்தணும்னு சொல்லி எங்களோட ஃபியூச்சர் பிளான். ஒரே இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு தகுதியான மாணவர் மருத்துவத்துக்குள்ள நுழையில அவங்களோட ப்ரொஃபைல் கரெக்டா இருக்கும், மீன்ஸ் அவங்களோட டாக்டர் ஆக முடியும், ஐயா முன்னாடி சொல்ற டாக்டரா வெளியில வர முடியும், அந்த குறிப்பிட்ட நேரத்துல இருந்து முடிச்சுட்டு வர முடியும். இல்ல அவரே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரிசல்ட் வருது, இப்போ பையன் எங்களோட மெடிக்கல் டேலண்ட் டெஸ்ட் எழுதுற ரிசல்ட் வருது, அந்த ரிசல்ட்ல வந்து அவர் தன்னை வந்து எவாலுவேட் பண்ணிக்க முடியும், எந்த இடத்துல நான் வந்து வீக்கா இருக்கேன், இல்ல எந்த ஏரியால நான் வந்து இன்னும் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும், என்னை பத்தி நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், அந்த ஒரு முக்கியத்துவம் வந்து அந்த மாணவர்களுக்கு கொடுத்து மருத்துவராகவோ ஆகக்கூடிய கம்ப்ளீட் முயற்சி அதை எடுக்க முடியும். கண்டிப்பா இந்த லிம்ராவோட மெடிக்கல் டேலண்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு மாணவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து அவங்களுடைய அட்மிஷன்ஸ்க்கு வந்து ஃபாரின் போய் படிக்கிறதுக்கு முன்னுரிமை வந்து கொடுப்பீங்களா? கண்டிப்பா. ஏன்னா வந்து பேசிக்க பார்த்தா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கன்சல்டிங் வரல வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்காலர்ஷிப்னு கேட்பாங்க. வெளிநாட்டுல போய் படிக்கையில வந்து அவங்களோட ஒரே கேள்வி என்ன இருக்குன்னா, சார் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குமா, இது ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு ஏதாவது நுழைவு தேர்வுக்கான்னு சொல்லிட்டு இந்த லிம்ரா மெடிக்கல் டேலண்ட் டெஸ்ட் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டாப்ல வர ஒரு 15-20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறோம். வெளிநாட்டுல போய் உங்க மருத்துவம் படிக்கணும்
அப்படின்னா இல்ல இந்தியால படிக்கிறதுக்கு என்னென்ன அதுக்குண்டான தேர்வுக்குண்டான வழிமுறைகள் இருக்கு பார்த்தீங்கன்னா பாரத் பல்கலைக்கழகம் வந்து அவங்க இதுல வந்து சேரணும்னா அவங்களோட யூனிவர்சிட்டி நார்ம்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அதோட அப்ளிகேஷன்ஸ் எப்படி அவைலபிள் இருக்கு இதை பத்தி கம்ப்ளீட் கவுன்சிலிங் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நாங்க வந்து கொடுக்க முடியும். கண்டிப்பா சார். நீங்க சொல்லுங்க, இப்படிப்பட்ட ஒரு திறனறிதல் தேர்வு அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சுய பரிசோதனை முயற்சி தான். நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனா இந்த தேர்வு எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஆள் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா இந்த தேர்வுக்கு அப்புறமா அவர் வந்து இந்த மருத்துவ கனவையே வந்து விட்டுறலாமா இல்ல என்ன பண்ணலாம்? நீங்க வந்து உங்களுடைய இல்ல, அதாவது இந்த மாணவருக்கு உள்ளுக்குள்ள ஏற்கனவே சொன்னது போல அவருக்கு தான் மருத்துவனாக ஆக வேண்டும் என்ற ஒரு உணர்வு உள்ளுக்குள்ள இருந்ததுன்னா அதற்கு வேண்டிய தகுதி தன்னிடம் இல்லை என்றாலும் அதனை அதாவது இன்னொரு திருக்குறள், வினைக்கு உரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரியனாக செயல். வினைக்கு உரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரியனாக செயல். மருத்துவனாகணும்னு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ண பிறகு அந்த மருத்துவனாக ஆவதற்கு தன்னை எப்படி அணியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த தேர்வின் மூலமாக அவன் தேர்வில் சரியாக செய்யவில்லை என்றாலும் சரியாக செய்தாலும் சரியாக செய்யவில்லை என்றால் தன்னுடைய குறைகளை அறிந்து அவனை இந்த தேர்வில் மருத்துவனாவதற்கு வேண்டிய முயற்சிகளை தானே எடுப்பதற்கான ஒரு அடிப்படையை இந்த தேர்வு வழங்கும். கண்டிப்பா சார். நீங்க சொன்னீங்க ஏற்கனவே +2 முடிச்ச மாணவர்கள் எல்லாமே இந்த தேர்வு இந்த வருஷம் ஏன் கடைசி வருடம் படித்த மாணவர்களுக்கு ஏன் அப்படி ஒரு வாய்ப்பு வழங்கப்படவில்லை? பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நாங்க வந்து குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க வந்து எடுக்க முடியும். எங்களோட எய்ம் என்னன்னு பார்த்தா ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து லிம்ரா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறதுனால எங்களோட டார்கெட் வந்து பார்த்தா ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இந்த டெஸ்ட் வந்து நாங்க வந்து எழுதிருக்கோம். கம்ப்ளீட் வந்துட்டு அந்த இதுல அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்க பண்ணிருக்கோம் ஃபுல்லா. அது இன்னொரு விஷயம் சொல்லி பார்த்தா மொத்தம் 16 சென்டர்ஸ்ல இந்த டெஸ்ட் நடத்துது. அந்த டெஸ்ட் வந்து இன்னொரு ரிப்பீட் பண்ணி எங்கெங்க நடக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, காரைக்குடி, வெள்ளூர், கும்பகோணம், திருநெல்வேலி, நாகர்கோயில், பாண்டிச்சேரி. ஸோ 11 சென்டர்ல அட் அ டைம்ல நடக்குது. மே மாசம் 3ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு எல்லாமே வந்து அந்தந்த சென்டர்ஸ் அங்கங்க இருக்க ஒரு நல்ல ஒரு லீடிங் ஸ்கூல்ஸ் தான் வந்து நாங்க வந்து சென்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இந்த சென்டர்ஸோட டீடைல்ஸ் இப்ப நான் சொன்ன ஊர்ல தான் எங்கெங்க இந்த எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்லி கூட அது கூட எங்களோட சைட்லயே வந்து போய் பார்க்க முடியும். அந்த சைட்லயே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்க கொடுத்துருக்கோம். மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு, பிளஸ் லிம்ரா பத்தி ஒரு ப்ரொஃபைல், ஐயாவை பத்தி ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, ஐயாவை பத்தி ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இது இல்லாம இந்த டெஸ்ட் எதுக்கு எழுதணும் ஒரு ப்ரௌசர் ஒன்று கொடுத்துக்கோ மீன்ஸ் டவுன்லோட் பண்றதுக்கு. இந்த டெஸ்ட் வந்து தமிழ்லயுமே இருக்கு, வெப்சைட் தமிழ்ல இருக்கு. நிறைய பெற்றோர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்ல இருந்தா இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரு ரீசன் கண்ணி பாத்தீங்கன்னா தமிழ்லயே வந்து இந்த எங்களோட ப்ரௌசர்ஸ் நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ டவுன்லோட் பண்ணி படிக்க முடியும். இங்கிலீஷ்லயும் இருக்கு. 2 ஆப்ஷன்ஸ்மே பேரண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அப்ளிகேஷன்ஸ் வந்து அதுல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க என்ன ஸ்டூடெண்ட் வந்து இன்ட்ரெஸ்டா இருந்தா அந்த வெப்சைட்ல போய் அவங்களோட ரெஜிஸ்டர் பண்ணது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் ஒன்று இருக்கு. அவங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். டெஸ்ட் சென்டர்ஸ் முன்னாடி சொல்ற மாடல் கொஸ்டின் பேப்பர் நீங்க கேட்டீங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப நிறைய எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் நான் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் இது வந்து ஒரு மாணவருக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சரி நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போறோம், அந்த எக்ஸாம்க்கு என்ன மாதிரி கேட்போம் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கணும், மினிமைஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஓஎம்ஆர் ஷீட்ஸ்ல கொடுத்துறோம். ஸோ ஒரு 4 ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆன்சர் ஈஸியான முறையில வந்து அவங்க வந்து டிக் பண்ற மாதிரி தான் வந்து அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா சார். ஒரு சென்டருக்கு இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி லிமிட் எதுவும் வச்சிருக்கீங்களா? இவ்வளவு பேர் எழுதணும். பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸை பொறுத்து இப்ப சென்னையில மட்டும் 6 சென்டர் நடத்துறோம். ஏன்னா சென்னை வந்து கேபிட்டல் அப்படின்றதுனால சென்னையில வந்து 6 சென்டர் நடத்துறோம். மீது எல்லா ஊர்ல திருச்சி, கும்பகோணம், மதுரை எல்லா சென்டர்ஸ்ல இருந்து ஒரு ஸ்கூல்ல தான் நடத்துறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸை பொறுத்து. பட் மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு சென்டர்ல வந்து ஒரு 500 to 800 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நாங்கள் நார்மலா அகாமடேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே மாணவர்கள் அந்த சென்டர்ல அவங்க அப்ரோச் பண்ணா அதுக்கான கம்ப்ளீட் சர்வீசஸ் நாங்க பண்ண முடியும். கண்டிப்பா சார். நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு அறிவுரைகளை சொல்வதை விட அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தான் நிறைய அறிவுரை தேவைப்படுது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதாவது மாணவர்களை போட்டு புஷ் பண்ணாதீங்க அப்படின்னு. நீங்க உங்களுடைய இந்த அனுபவத்தினுடைய வாயிலாக சொல்லுங்க, பெற்றோர்களுக்கு என்ன மாதிரியான அறிவுரைகளை சொல்ல விரும்புறீங்க? அதாவதுங்க பெற்றோர்கள் எல்லா பெற்றோர்களுக்கும் தன் குழந்தைகள் தன்னை விட அதாவது தந்தை மகர் காட்டும் உதவி இவன் தந்தை இன்னொற்றான் கொள்ளணும் சொல், மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை இன்னொற்றான் கொள்ளணும் சொல். அதே தந்தை வந்து மகனை நல்ல படிப்பதற்கு வேண்டிய உதவிகள் செய்யணும். தந்தை சரியான முடிவை எடுத்தால்தான் தன் மகன் வாழ்க்கையில முன்னேற முடியும். அப்படி வாழ்க்கையில் முன்னேற அப்பதான் தந்தைக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அதனால ஒரு அருமையான திருக்குறள், செய்தக்க அல்ல செயக்கெடும்
செய்தக்க செய்யாமையானும் கெடும். மகனுக்கு செய்தக்க அல்ல செய்யக்கிடும். அவன் அவனுடைய துறை மருத்துவத்தில் படிக்கணும்னு இருக்கு அல்லது பொறியியலில் படிக்கணும்னு இருக்கு, அவனை கட்டாயப்படுத்தி மருத்துவம் சேர்க்குதுன்னா அது செய்யக்கூடாத செயல். ஆனா செய்யத்தக்க அல்ல செய்யத்தக்க செய்யாமையானும் கூட. அவன் மருத்துவத்தில் படிக்கணும்னு விரும்புறான், அவன் மருத்துவத்தில் படிக்காம நீ கலெக்டர் ஆகணும் ஐஏஎஸ் படிக்கிறான்னு சொல்லி சேர்த்தாக்கா என்ன ஆகும்? அதனால பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுடைய அவர்களுக்கு இதில் ஆர்வம் இருக்கிறதோ அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு அறிவுரை வழங்கி அந்த துறையை அவர்கள் சேர்த்தார்களேயானால் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் இந்த 25 ஆண்டுகள் இந்த கல்வித்துறையில் இங்கே நிறைய நிகழ்ச்சிகள் ஒன்றும் இல்லை. வெளிநாடுகளிலிருந்து என்னுடைய மாணவி தன்னுடைய மகனை மருத்துவத்தில் சேர்த்தான். அவனுக்கு மருத்துவத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை, வகுப்புக்கே போக மாட்டான். எப்போ பார்த்தாலும் அந்த அம்மா இது தொலைபேசியில் ரவாண்டாவிலிருந்து பேசும், ஐயா என் மகனை பார்த்து கொள்ளுங்கள். ஏமா அவனுக்கு விருப்பம் இல்லாத, அவங்களுக்கு ஆசை தான் மகன் டாக்டர் ஆகணும். இப்படி பெற்றோர்கள் தங்களுடைய விருப்பத்தை பிள்ளைகள் மீது திணிப்பதால் பிள்ளைகளுடைய வாழ்வு கெட்டு போகுது. பிள்ளைகள் வாழ்வு கெட்டு போவதால் பெற்றோருடைய மனச்சாந்தியும் போயிடுது. ஏன்னால் 2 பேருக்குமே பலன் இல்லை. அதனால பெற்றோர்கள் குழந்தைகளுடைய ஆர்வம் என்னவென்று அறிந்து அவர்களுடைய விருப்பத்திற்கு தகுந்த படிப்பில் சேர்க்க வேண்டும். அது அவனுக்கு என்ன விருப்பம் இருக்கு, அவனுக்குள்ள என்ன ஆற்றல் இருக்குது என்பதை அவர்களால் தெரிந்து கொள்ள முடியாது. அந்த நிலையில் தான் இந்த லிம்ரா மெடிக்கல் டெஸ்ட் அவர்களுக்கு கை கொடுக்கும். கண்டிப்பா சார், சொல்லுங்க, இந்த மெடிக்கல் டேலண்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா? எழுதணும்னு விருப்பம் கொண்டவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா? அதே சமயத்தில் ரெஜிஸ்டர் பண்ணா உங்களுக்கு அஞ்சல் வழி விண்ணப்பிக்கலாமா, போஸ்ட் மூலமா? நீங்க விரிவா சொல்லுங்க. 2 ஆப்ஷன்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். எங்களோட வெப்சைட்ல போய் பார்த்தா ஆன்லைன்ல அவங்க அப்ளை பண்ணலாம். ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ எங்களோட வெப்சைட் limratalentTest.com சைட்ல உள்ள போனா ஆன்லைன்ல அப்ளிகேஷன்ஸ் அவங்க டவுன்லோட் பண்ணி அதே ஃபில் பண்ணி ஆன்லைன் மூலமா அனுப்பலாம். இல்ல ஆன்லைன்ல அனுப்பக்கூடிய சௌகரியம் இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் வெப்சைட் மூலமா பதிவிறக்கம் செய்யலாம். இல்ல இன்னொரு ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம். இன் கேஸ் அந்த ஆப்ஷன்ஸ் டவுன்லோடிங் அவங்களுக்கு டிஃபிகல்ட் இருக்கு, ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு டவுன்லோடிங் வசதி இல்லைன்னா எங்க ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ண ஸ்கிரீன்ல 2 நம்பர் வந்துட்டு இருக்கோம். ஆஃபீஸ்ல கான்டாக்ட் பண்ணா கூட நாங்க இந்த வெப்சைட் அந்த அப்ளிகேஷன்ஸ் அந்த பேரண்ட்ஸ்க்கு நாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொரியர் பண்ணோம். பட் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஒரு டெட்லைன் இருக்கு. இப்போ ஆன்லைன்ல பண்ணணும் அப்படின்னா 27 ஏப்ரல் 2015 அதுக்குள்ள ஆன்லைன்ல அவங்க சப்மிட் பண்ணிருக்கணும். அஞ்சல் பை போஸ்ட்ல அவங்களுக்கு எங்களுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா 25 ஏப்ரல் 2015 அதுக்குள்ள அவங்க போஸ்ட்ல அனுப்பிச்சிருக்கணும். பிளஸ் அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பல அந்த ஸ்டூடெண்டோட போட்டோ மீன்ஸ் அவரோட ரீசெண்ட் ஒயிட் பேக்ரவுண்ட் போட்டோ, அந்த அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன நீட்ஸ் இருக்கு அதெல்லாமே கரெக்டா ஃபில் பண்ணணும். இப்போ கரண்டா 12th எக்ஸாம் எழுதுறாங்க, அந்த 12th ஸ்டாண்டர்டோட ஹால் டிக்கெட் இருக்கும். அந்த ஹால் டிக்கெட்டோட ஒரு ஜெராக்ஸ், ஏன்னா அவங்க 12th இப்பதான் எழுதிருக்காங்க, ஒரு ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ் சேர்த்து எங்களுக்கு கொரியர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டா நாங்க கொடுத்துருக்கோம் வெப்சைட்ல. அது மூலமாவே அவங்க ஃபில் பண்ணி எங்களுக்கு அனுப்ப முடியும். கண்டிப்பா சார். இறுதியா ஒரு கேள்வி, மாணவர்கள் எப்படி வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பேப்பர் பேனாலாம் கொண்டு வரணுமா? அப்படி ரொம்ப இயல்பான ஒரு கொஸ்டின் தான் எல்லா மாணவர்களும் கேட்பாங்க. அதுக்கு உங்களுடைய பட் பேசிக் OMR ஷீட்ஸ் கொடுக்கறதுனால கண்டிப்பா பிளாக் பென் இல்ல ப்ளூ பென் ஏதோ ஒண்ணு கொண்டுட்டு வரணும். இது ரெண்டும் கண்டிப்பா ஏதோ ஒரு பிளாக் ஆர் ப்ளூ பென் கொண்டு. ஏன்னா இந்த OMR ஷீட்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆன்சர் இருக்கும். கம்ப்யூட்டர் திருத்தனால கரெக்டான ஆன்சர் ஒரு மாணவர் சூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ ABCDன்னு இருக்கும், 4 ஆன்சர் இருக்கும். இப்போ ஒரு மாணவர் தவறா D ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டார், மார்க் பண்ணிட்டார், ஃபுல்லா மார்க் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த மாணவர் அது D இல்ல அது A தான் அப்படின்னா ஏ சேர்த்து திருத்தினார்னா கம்ப்யூட்டர் 2 ஆன்சர் இருக்கனால அது இன்வாலிட் ஆன்சர்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு மாணவர் அந்த டெஸ்ட் எழுதையில இந்த OMR ஷீட்ல ஒவ்வொரு கொஸ்டினுக்கு அந்த ஆன்சர் ஸ்கேல் ஒரு நிமிஷம் டைம் எடுத்து அதை கரெக்டான ஆன்சரை டிக் பண்ணாதான் அந்த கம்ப்யூட்டர்ஸ் நீட்டா அந்த ஆன்சரை கரெக்ட் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பா சார். இந்த அரை மணி நேரம் பாத்தீங்கன்னா நிறைய பயனுள்ள தகவல்கள். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் சொன்னீங்க. ஆனா ஆர்வம் இருந்தால் தங்களை எப்படி சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கான ஒரு வழிமுறைகளை இந்த வாரம் நம்ம கொடுத்திருக்கோம் நினைக்கிறேன். நிறைய பேர் தொடர்ந்து இந்த பரிசு எழுதுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஐயா, நீங்களும் நிறைய தகவல் சொன்னீங்க. பெற்றோர்களுக்கும் அறிவுரை, உங்களுடைய அனைத்துகளுக்கும் நன்றி. நன்றிங்க. நன்றி சார். வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு கல்வி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.